அப்புறம் பயந்து தான் நான் வந்து இந்த சிங்கம் 3க்குள்ளே வந்தேன், இந்த 3rd பார்ட்டுக்குள்ளே. ஸோ இந்த படம் வந்து உருவானதுக்கு காரணம் நீங்கள் சூர்யா சாரோட ஃபேன்ஸ். ஸோ உங்களுக்காக எடுக்கப்பட்ட படம், உங்களை மனசில் வச்சு ஒவ்வொரு 100 அடியிலையும் நீங்கள் ரசிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதை யோசித்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதுக்குரிய டைலாக் எழுதி அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக இந்த படம் உங்களை முழுமையாக சந்தோஷப்படுத்தும், திருப்திப்படுத்தும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு கதையும் பண்ண உடனே என்னோட ஃபர்ஸ்ட் படம் மதுரையில் எடுத்தேன், அருள்னி ஒரு படம் கோயம்புத்தூரில் எடுத்தேன், இப்படி ஒன்று ஒவ்வொரு ஆறுனி ஒரு படம் சூர்யா சார் கூட பண்ண படம் சென்னையில் எடுத்தேன், வேல் திண்டுக்கல்ல எடுத்தேன். இந்த சிங்கம் கதை பண்ண உடனே இதை எங்கே வச்சு பண்ணலான்னு நினைக்கும் போது தூத்துக்குடி திருநெல்வேலியில் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அந்த நினச்ச டைம் ரொம்ப நல்ல டைம் நினைக்கிறேன். இது 3வது பார்ட்டாக இன்றைக்கி ஆயிருக்கு. அது அந்த சந்தோஷம் வந்து இங்கே வரும்போது இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. படத்தை வந்து எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். இளைஞர்கள்ட்ட நான் வைக்கிற ரிக்வஸ்ட், எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், வேறு எதுவும் என்கரேஜ் பண்ணாதீங்க. யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், வேறு எதுலையும் பார்க்காதீங்கப்பா. கஷ்டப்பட்டு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு படம் எடுத்திருக்காங்க, அந்த தியேட்டரில் தான் பார்க்கணும்னு தைரியமாக சொல்லுங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம், தப்பு செய்கிறவங்கள நம்ம குறை சொல்ல வேண்டாம், அவங்களா திருந்துறதுக்கு ஒரு வழி கொடுப்போம். ஸோ எல்லாரும் தியேட்டரில் வந்து படத்தை பார்த்து எங்களை வந்து ஆதரவு கொடுக்கும்படி தாழ்மையோட